டிசியில் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதேமாரி ஜனநாயகன்லேயும் ரிப்போர்ட்டராக பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றதும் தகவல் வந்துச்சு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கப்புறம் 2 கேள்வி அமைச்சிடறேன். இந்த சென்சார் இஷ்யூ கூலிலையும் ஏ சர்டிஃபிகேட் வந்திருந்தது, ஜனநாயகன்லையும் அது பாதிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி சார் பார்க்குறீங்க இந்த 2 கொஸ்டின்? சார் டிசியில் அவன் சார் பண்ணிருக்கேன், அது அருண் மாதேஸ்வரன் படம். இது வந்து ஹெச் வினோதனாவும் விஜயனாவும் ஒரு நாள் கூப்பிட்டாங்க. ஸோ அது கேமியா பண்ணேன். அது அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும், அதுக்கு மேலே அவங்க பேசிங்க. அண்ட் ரிகார்டிங் சென்சார் போர்ட், நான் கூலி சொல்லணுன்னா அதுக்கும் நிறைய விமர்சனம் வந்தில்ல, ஏன் ரஜினி சார் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி. ஏ சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போல எனக்கு என்ன ஆச்சுன்னா, சென்சார் போர்டில் ஃபர்ஸ்ட் சென்சார் பண்ணி முடிச்சோன்னே தி அட்வைஸ் மீட் 35 கட் சொன்னாங்க. அப்புறம் ஒரு 9 மியூட்ஸ் இருந்தது. மியூட்ஸ் கூட ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டேன். பட் 35 கட்டுங்கிறது வந்து என்னால் அன்றைக்கி ஏற்றுக்க முடியல. இப்போ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஆல்ரெடி நிறைய இடங்கள் புரியலன்னு சொல்கிறாங்க. மேபி அது ஐல் டேக் த ப்ளேம். நிறைய இடத்துல நான் புரிய வச்சுருக்கணும். பட் ஆனால் அதையும் மீறி 35 கட் அப்படின்னா அது படமாகவே இருந்திருக்காது. இன்னும் நீங்கள் வந்து ஒரு 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 கம்ப்ளீட்டட் ஃபிலிம் வித் ஏ சர்டிஃபிகேட்டா இல்லை ஒரு இன்கம்ப்ளீட் ஃபிலிம் வித் யூபிஏ சர்டிஃபிகேட்டாங்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் இமீடியட்டாக அது நான் ஒருத்தர் எடுக்க முடியிற கால் இல்லை. ஏன்னா அது எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ப்ரொடியூசர்கிட்டையும் பேசினேன், ரஜினி சார்கிட்டையும் பேசினேன். அண்ட் எல்லோரும் பேசி முடிவு பண்ணி வி அப்ளை ஃபார் ரீசென்சார். உடனே ரீசென்சார் அப்ளை பண்ணோம். ரீசென்சாரில் அடுத்த பேனல் பார்த்துட்டு திருப்பியும் அதே 35 கட்டு அட்வைஸ் பண்ணாங்க. பட் அட்வைஸ் பண்ணுறதை தாண்டி ரீசென்சாரில் எனக்கு சொன்னது என்னென்னா, தீமேட்டிக்காகவே இது அதாவது பிணங்களை எரிக்கிறதும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கிறதும் தீமேட்டிக்காகவே எனக்கு இந்த மாதிரி பண்ணணும். அண்ட் எங்களுக்கான ரிலீஸ் டைம் இருக்குது. அண்ட் எனக்கு அந்த படத்தை எந்தையுமே விஷுவலாக கட் பண்ணிட வேணாம். இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு ரஜினி சாரோட அட்வைஸை எடுத்துகிட்டு அண்ட் தென் வி டிசைடட். ஏன்னா ஒரு ஏ சர்டிஃபிகேட் வந்ததுனால மட்டுமே ஒரு 40-50 கோடி வருமானத்தில் லாஸ் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் அது சன் பிக்சர்ஸ் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், ரஜினி சார் எனக்கு கொடுத்த ஃப்ரீடம், லோகேஷ் உங்கள் காலாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணுங்கன்னு. நான் ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமாக இருக்கணும்னு சொல்லி தான் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிட்டது. இல்லைனா ஆப்வியஸாக இன்னும் கொஞ்சம் அதிகமாக சம்பாதிக்க போகுதுன்னா நான் வேணான்னு தான் சொல்லியிருப்பேன். பட் இதுதான் ஆக்சுவலி நடந்தது. அண்ட் ரிகார்டிங் ஜனநாயகன் இடத்துல நீங்கள் வினோத நாடு தான் கேட்கணும். நான் சென்சாருக்குள்ளே போகல, அதனால் நான் சொல்ல முடியாது.